வணக்கம். சத்ரபதி சிவாஜி. ஆசிரியர் அனந்த சாய்ராம் ரங்கராஜன். வழங்குவது அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம். உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. சத்ரபதி சிவாஜி மாபெரும் மொகலாய சாம்ராஜ்யத்தை துணிந்து எதிர்த்து நின்றவர். அராஜக போக்குடன் ஆட்சி செய்து அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கிய அவுரங்கசீப்பை நியாயமான வழியில் எதிர்கொண்டு மிரள வைத்த ஒரே இந்திய வீரர். சிவாஜியின் வாழ்க்கை பல சாகசங்கள் நிறைந்தது. 50 வயது வரை மட்டுமே வாழ்ந்த இந்த மாவீரனின் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக சொல்லிச் செல்கிறார் அனந்த சாய்ராம் ரங்கராஜன். ஒட்டுமொத்த பாரத தேசத்தின் புனிதத்தையும் அதன் நெடிய பாரம்பரியத்தையும் காத்து இன்றைய இந்தியாவின் சமூக, கலாச்சார, ஆன்மீக, அரசியல் போக்குகளை தீர்மானித்த ஓர் உண்மை தலைவனின் உன்னத வரலாறே இந்த புத்தகம். சிவாஜி பற்றிய ஆதாரமற்ற மிதமிஞ்சிய புகழுரைகளை தவிர்த்துவிட்டு தரவுகளுடன் எளிய தமிழில் இந்த நூல் எழுதப்பட்டிருப்பது இதன் சிறப்பு. புத்தகத்தின் ஒலிவடிவம் கேட்போம் வாருங்கள். சத்ரபதி சிவாஜி. அத்தியாயம் 1. ஹிந்தவி சுயராஜ்யத்தின் அஸ்திவாரம். இன்று இந்தியாவில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஓர் அஸ்திவாரம் பலமாக போடப்பட்டிருக்க வேண்டும். இமயம் முதல் குமரி வரை பாரத மக்களை ஒரு சக்தி பிணைத்திருந்தது. அந்த சக்தியை பற்றி வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது. அது ஓர் உணர்வு. அந்த உணர்வை தட்டி எழுப்பியவர்கள் ஏராளம். அவர்கள் முனிவர்களாகவும் மன்னர்களாகவும் அறிஞர்களாகவும் பக்திமான்களாகவும் இருந்தார்கள். சனாதன தர்மம் என்பது அந்த சக்தியின் அடையாளமாக சாதாரண மக்களிடம் கூட பரவியிருந்தது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் புத்தமும் சமணமும் கோலோச்சிக் கொண்டிருந்த காலத்தில் இந்த உணர்வுக்கு ஒரு தொய்வு உண்டாகியிருந்தது. மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழி என்று சிலர் சனாதன தர்மத்திலிருந்து விலகியிருந்தார்கள். ஒரே வீட்டில் 2-3 மதங்களை சேர்ந்தவர்கள் ஒன்றாக வாழ்ந்தார்கள். ஆனாலும் அந்த மதங்கள் இந்து மதத்தினுடைய தொடர்புகளை கொண்டிருந்தன. பௌத்தர்கள், சமணர்கள் ஆகியோருடைய பெயர்களையும் கொள்கைகளையும் பார்த்தாலே அது விளங்கும். ஆனால் எந்த தொடர்பும் இல்லாமல் 7ஆம் நூற்றாண்டில் துருக்கிய இனவாத குழுவின் முஸ்லிம் ஆட்சி இந்தியாவில் பரவ ஆரம்பித்தது. 1206 வாக்கில் டெல்லி சுல்தானியம் வட இந்தியாவில் நிறுவப்பட்டது. முகமது கோரி என்பவர் முதலில் ஆட்சி செய்தார். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக 16ஆம் நூற்றாண்டு வரையில் பாரத தேசம் முழுவதும் பரவ ஆரம்பித்தார்கள். பாரதம் போன்ற ஒரு பெரிய நாட்டின் வளங்களை கேள்விப்பட்டு படையெடுத்த அந்நிய சக்திகள் ஏராளம். முதலில் வணிகம் செய்ய ஆரம்பித்தார்கள். பிறகு தங்கள் வணிகத்தை பாதுகாப்பதற்கு படைகளை அமைத்துக் கொண்டார்கள். அதன் தொடர்ச்சியாக இங்கே தங்கள் சாம்ராஜ்யங்களை ஏற்படுத்திக் கொண்டனர். அரசாண்ட அந்நிய மன்னர்களுக்கும் சுல்தான்களுக்கும் தங்களுடைய உண்மையான பலம் தெரியாமல் இந்துக்கள் சேவகம் செய்தார்கள். படைகளில் வீரர்களாகவும் படைத்தலைவர்களாகவும் அரசாங்கத்தில் குமாஸ்தாக்களாகவும் ஆலோசகர்களாகவும் இருந்தார்கள். அதனால் கிடைத்த வளமான வாழ்க்கையை விட்டுவிட மனமில்லாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். யாருக்கு பணியாற்றுகின்றார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக இருந்தார்கள். அதையே பெருமையாகவும் நினைத்தார்கள். அதே சமயத்தில் பொதுமக்கள் பலர் ஏழைகளாகவே இருந்தார்கள். அவர்களை சர்தார்கள் என்ற போர்வையில் கசக்கி பணிபுரிய வைத்தார்கள். எங்கும் அராஜகம் நடைபெற்றது. எந்த ஆட்சி வந்தாலும் அவர்களுக்கு சாம்பரம் வீசி தங்களுடைய நிலைப்பாட்டை ஆதிக்க சக்திகள் தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து விலகி மாற்றி யோசித்தவர்தான் மாவீரன் சிவாஜியின் அன்னை ஜீஜாபாய். அடிமைத்தனமான வாழ்க்கை அவருக்கு பிடிக்கவில்லை. சிறுவயதிலிருந்தே அவர் மனத்தளவில் ஒரு போராட்ட வீராங்கனையாக இருந்தார். தனது மகனையும் அப்படியே வளர்த்தார். முகலாயர்களுக்கும் மற்ற சுல்தான்களுக்கும் அடிமைகள் போல இந்துக்கள் இருப்பதை சிறுவயதிலிருந்தே அவர் விரும்பவில்லை. தனது புதல்வன் சிவாஜியின் நடவடிக்கையை கூர்மையாக கவனித்துக் கொண்டே வந்தார். அவர் தனது கணவர் ஷஹாஜியுடன் சேர்ந்து வசிக்க அதிகப்படியான வாய்ப்பு அமையவில்லை என்றாலும் தன் மகனை அந்த குறை தெரியாமல் வளர்த்தார். அவனுக்கும் தந்தை எப்போது வருவார், எத்தனை நாள் இருப்பார் என்று தெரியாது. அவருடன் அண்ணன் ஷாம்பாஜியும் வருவான். இருவரும் பாசத்துடன் பேசிக் கொண்டிருப்பார்கள். தந்தை பெங்களூருக்கு அல்லது பிஜப்பூருக்கு செல்லும்போது ஷாம்பாஜியும் அவருடன் சென்று விடுவான். அவன் தாயுடன் ஏன் வசிக்கவில்லை என்ற விஷயம் சிவாஜிக்கு புரியவில்லை. தன் அன்னைக்கும் அந்த குறை இருக்கிறது என்று சிவாஜிக்கு தெரிந்தது. ஷாம்பாஜி மூத்த பிள்ளை மற்றும் பட்டத்து இளவரசன் என்பதால் தந்தையிடமே வசிக்கிறான் என்று ஜீஜாபாய் சொல்லிவிடுவார். அங்கிருந்த சகாயத்ரி மலைகளில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளில்
வசிக்கும் மாவல் இளைஞர்கள்தான் சிவாஜிக்கு உற்ற நண்பர்களாக இருந்தார்கள். கரடுமுரடான காடாக இருந்தாலும் அது அழகிய மலைப்பிரதேசமாக இருந்தது. அந்த மலைகளைச் சுற்றி பார்க்க அவர்களுடன் இளம் வயதிலேயே வெளியே சென்று விடுவான் சிவாஜி. அப்படி போனதால்தான் அந்த மலைப்பிரதேசம் முழுவதும் அவனுக்கு அத்துப்படியாக இருந்தது. பின்னாளில் அவருக்கு மலையெலி என்ற பட்டமும் கிடைத்தது. மலைகளின் மூலை முடுக்கெல்லாம் அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. இதனிடையே ஹிந்தவி சாம்ராஜ்யத்திற்கான முதல் விதை பின்வரும் சம்பவம் மூலம் விதைக்கப்பட்டது. 1645 வருட சைத்திர சுக்ல சப்தமி. சிவபாராஜேக்கு, அதாவது சிவாஜிக்கு 16 வயது. மலையடிவாரத்தில் ரோஹிடீஸ்வரர் கோயில் இருந்தது. சஹயாத்ரி மலைத்தொடரில் இருந்த அந்த கோயிலில் சிவபெருமானின் சிலா வடிவத்துக்கு முன்னால் தட்டில் பூமாலைகளும் வில்வ இலைகளும் வைக்கப்பட்டிருந்தன. சன்னிதானம் அருகே சிவாஜியுடன் மாவல் மலைவாழ் மக்களும் அவருடைய நண்பர்கள் நரசுப்பிரபு, குப்தே, ஏசாஜி, பாலாஜி, தானாஜி, சூர்யா ஆகியோரும் நலம் விரும்பிகளும் என சுமார் 100 பேர் இருந்தார்கள். ராஜே, பூஜையை ஆரம்பிக்கலாமா என்று கேட்டார் சிவாஜியின் ஆலோசகரும் நண்பருமான நரசுப்பிரபு. அவருக்கு பதில் சொல்லும் முன்னால் சிவபா தன்னுடன் இருந்தவர்களை பார்த்து, எல்லாரும் தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டார். உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் ராஜே என்றார்கள் அவர்கள். ஜெய் பவானி, ஹரஹர மகாதேவ் என்ற கோஷங்கள் அந்த பிராந்தியம் முழுவதும் எதிரொலித்தன. அவர்கள் ஒவ்வொருவருடைய இடையிலும் நீண்ட வாள்கள் தொங்கின. நெற்றிப்பட்டையில் திருநீற்றையும் குங்குமத்தையும் பூசியிருந்தார்கள். கழுத்தில் மாலைகள் இருந்தன. பாரம்பரியமான தலைப்பாகைகளை அவர்களுக்கே உரிய மராத்திய உடையில் அணிந்திருந்தார்கள். நரசுப்பிரபுவுக்கு பூஜையை ஆரம்பிக்கலாம் என்று கையை உயர்த்தினார் சிவபாராஜே. அர்ச்சகர் மந்திரங்கள் ஓத சிவபெருமானுக்கு பூவினாலும் வில்வ இலைகளாலும் அர்ச்சனை நடைபெற்றது. மணிகள் ஒலித்தன. தேங்காய் உடைத்து தட்டில் வைத்திருந்த திரவியங்களுக்கு மேல் தீர்த்தத்தை தெளித்தார் அர்ச்சகர். மங்களாரத்தி காட்டப்பட்டது. ராஜே உட்பட அனைவரும் கண்களில் ஒற்றிக் கொண்டார்கள். தன் இடையில் வைத்திருந்த பெரிய வாளை ராஜே எடுத்தபோது அங்கிருந்த அனைவரும் தங்களுடைய வாள்களை எடுத்துக்கொண்டார்கள். தன்னுடைய விரலில் அந்த வாளால் ராஜே ரத்தம் வரும்படி கீறிக்கொண்டார். அந்த இரத்தத்தை நெற்றியில் திலகமாக வைத்துக் கொண்டார். அவரைப் போலவே மற்றவர்களும் செய்தார்கள். ராஜே சொல்ல சொல்ல அவர்கள் அனைவரும் உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டார்கள். இரத்தத்தின் மேல் ஆணையாக இன்று முதல் ஹிந்தவி சுயராஜ்யத்துக்கு பாடுபடுவோம். சிவபெருமானின் அருளாலும் பவானி தேவியின் ஆசியினாலும் நம்முடைய முயற்சிகள் வெற்றி பெறும். சனாதன தர்மத்தை காப்போம். அதற்காக நமது உயிரையும் கொடுக்க சித்தமாக இருக்கிறோம். நல்லவர்களுக்கும் பெண்களுக்கும் தீங்கு செய்ய மாட்டோம். அடக்குமுறைகளுக்கு அஞ்சோம். எதிரிகளை வெல்வோம். சுதந்திரத்திற்கும் நீதிக்கும் பாடுபடுவோம். அன்று இரவே தனக்கான படையை உருவாக்க ஆரம்பித்து விட்டார் சிவாஜி. ஏற்கனவே கொல்லப்பட்டறைகளில் நிறைய வாள்களும் ஈட்டிகளும் பாதுகாப்பு கவசங்களும் வில்களும் அம்புகளும் விரைவாக தயாராகி கொண்டிருந்தன. வீர சபதம் ஏற்றுக்கொண்ட சில நாட்கள் கழித்து ரோஹிடீஸ்வரர் கோட்டையை கைப்பற்றப் போனார் சிவாஜி. பிஜப்பூர் சுல்தான் அதில்ஷாவின் வசம் அந்த கோட்டை இருந்தது. அதிகாலை நேரத்தில் கோட்டையைச் சுற்றிலும் சிவாஜியின் வீரர்கள் 50 பேர் நின்றார்கள். காலை நேரத்தில் வழக்கம் போல அந்த கோட்டையின் முன்கதவுகள் திறந்தன. கோட்டையில் பராமரிப்பு வேலை நடந்து கொண்டிருந்தது. அதற்கு வேண்டிய தட்டுமுட்டு சாமான்களை கூடையிலே வைத்து கொண்டு போவது போல சில மாவல் வீரர்கள் உள்ளே நுழைந்தார்கள். ஒரு காவலன் அவர்களை தடுத்து நிறுத்தினான். கூடையை திறந்து காண்பிக்கும்படி சொன்னான். திடீரென்று கூடையிலிருந்து ஒரு வாளை எடுத்த முதல் மாவல் வீரன் அந்த காவலாளியை தாக்கிவிட்டு சங்கேத ஒலி எழுப்பினான். சிவாஜியின் வீரர்கள் ஹரஹர மகாதேவ் என்று கோஷமிட்டபடி திமுதிமுவென்று உள்ளே நுழைந்தார்கள். அதற்குள் கோட்டையில் இருந்த பாதுகாப்பு வீரர்கள் அங்கே வந்துவிட்டார்கள். சிவாஜி தலைமையில் மற்ற வீரர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். அரை தூக்கத்தில் இருந்த கோட்டை தலைவன் அங்கு வந்தபோது சிவாஜி அவனை தாக்கினார். அவனுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. அவனுடைய வீரர்கள் கொத்து கொத்தாக கீழே விழுந்தபோது அவன் உடனடியாக சரணடைந்தான். சிவாஜியின் முதல் வெற்றியாக அது அமைந்தது. பிஜப்பூர் ராஜ்யத்தின் பச்சை கொடியை இறக்கிவிட்டு வீரர்கள் சிவாஜியின் காவிக்கொடியை ஏற்றினார்கள். ஜெய் பவானி என்ற கோஷம் எழுந்தது. சிவாஜி இம்மாதிரியான செயல்களை செய்ய ஊக்குவித்தவர்கள் இருவர். ஒருவர் அவருடைய தாயார், மற்றொருவர் கொண்டதேவ். குறிப்பாக மாவீரனாக இருந்த சிவாஜி
சத்ரபதி சிவாஜியாக ஆனதற்கு தாதாஜி கொண்டதேவே காரணமாக அமைந்தார் என்றால் அது மிகையல்ல. ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டி கிடைப்பது மிகவும் அருமையான ஒன்றாகும். அவரே ஆசிரியராக அமைந்துவிட்டால் இன்னும் கூடுதலாக நன்மை ஏற்படும். தாதாஜி கொண்டதேவ் அப்படிப்பட்ட ஓர் ஆசிரியர். கொண்டதேவ் சகல வித்தைகளையும் தெரிந்து கொண்டிருந்ததுடன் படைத்தலைவராகவும் இருந்தவர். தாதாஜி என மரியாதையாக அவரை அழைத்தார்கள். கல்வி கேள்விகளிலும் போர் பயிற்சி முறைகளிலும் பாண்டித்யமும் நிபுணத்துவமும் பெற்றவர். சிவாஜியின் தந்தை ஷஹாஜியின் விசுவாசியாக அவர் இருந்தார். கொண்டனா கோட்டையில் சுபேதாராக அவர் பணியாற்றியிருக்கிறார். நிஜாம் சாஹி ஆட்சியில் அகமத் நகரில் படைத்தலைவராகவும் இருந்தவர். ஷஹாஜி பூனே ஜாகீரில் ஒரு இராணுவத் தளம் அமைத்தபோது கொண்டதேவை அங்கு அனுப்பி வைத்தார். பிஜப்பூர் சுல்தானியத்தில் பெரிய பதவியில் இருந்ததால் ஷஹாஜிக்கு தன் குடும்பத்துக்கு உதவியாக இருக்க முடியவில்லை. தன்னுடைய முதல் மனைவி ஜீஜாபாய் மேல் அவருக்கு அத்தனை பற்றுதலும் ஒட்டுதலும் ஏற்படவில்லை. தான் வசித்த பெங்களூருக்கு கூட அவளை அழைத்துச் செல்லவில்லை. அவளுடைய தந்தை லக்கோஜி தன் மருமகன் என்று கூட பார்க்காமல் ஷஹாஜியை வெறுத்ததுதான் அதற்கு காரணம் என்றும் சொல்லலாம். ஷஹாஜி துகாபாய் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டிருந்தார். முதல் மனைவி ஜீஜாபாயின் மேல் பிரியம் இருக்காவிட்டாலும் அவர்களுக்கான கடமையை ஷஹாஜி செய்ய தவறவில்லை. தன்னுடைய விசுவாசங்களை அவர் அடிக்கடி மாற்றிக்கொண்டதால் ஜீஜாபாயும் சிவாஜியும் தங்களுடைய தங்குமிடங்களை மாற்றிக்கொண்டே வந்தார்கள். சிவநேரி கோட்டையில் இருந்த மனைவியையும் மகன் சிவாஜியையும் பூனேவில் வந்து தங்கும்படி ஏற்பாடு செய்திருந்தார் ஷஹாஜி. சிவாஜியின் 6வது வயதில் தாதாஜி கொண்டதேவை குருவாக நியமித்தார் ஷஹாஜி. சிவாஜிக்கு 16 வயது வரையில் எல்லா வகை நுணுக்கங்களையும் தாதாஜி கற்றுக் கொடுத்தார். போர்க்கலைகளான வாழ்ச்சண்டை, குதிரையேற்றம், கோட்டைகளை கைப்பற்றும் முறைகள் போன்றவற்றையும் அரசு நிர்வாகம், ஆட்சி செய்யும் முறை போன்ற அரசியல் விஷயங்களையும் கொண்டதேவிடம் சிவாஜி கற்றுக்கொண்டார். இவற்றுடன் சுயராஜ்யம் என்ற நோக்கத்தை அடைவதற்கு என்னென்ன வழிகள் உண்டு என்பதை சிவாஜிக்கு கற்றுக் கொடுத்ததுடன் சிவாஜியின் முன்னோர்கள் சென்ற பாதையிலேயே அவரும் செல்ல வேண்டும் என்றும் கூறினார் தாதாஜி. அதாவது சுல்தான்களுக்கும் முகலாயர்களுக்கும் சேவகம் செய்வது. அந்த கூற்று சிவாஜிக்கு ஏற்புடையதாக இல்லை. சுயராஜ்யம் என்ற இலக்கை அடைந்து விட வேண்டும் என்று இளம் வயதிலேயே அவர் முயன்றார். விவசாயம் செய்ய முடியாதபடி இருந்த பூனேவை தன்னுடைய அனுபவத்தால் வளம் கொழிக்கும் பூமியாக மாற்றியவர் தாதாஜி. அவர் எப்படி அதனை செய்தார் என்பது ஒரு வரலாறாகவே ஆகிவிட்டது. புனேவை சுற்றிலும் காட்டுப்பகுதி இருந்ததால் ஓநாய்கள் அங்கு வந்து மக்களை தாக்கிக் கொண்டிருந்தன. அந்த பகுதியில் வழிப்பறி செய்பவர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கு பயந்துதான் ஊரை விட்டு மக்கள் வெளியேறிவிட்டிருந்தார்கள். அவர்கள் திரும்பி வந்து நல்வாழ்வு வாழ்வதற்கான ஓர் ஏற்பாட்டை செய்தார் கொண்டதேவ். முதலில் தாதாஜி ஓர் அறிவிப்பை செய்தார். ஒரு ஓநாயை கொன்று காட்டுகிறவர்களுக்கு ஒரு தங்கக்காசு கொடுக்கப்படும் என்று அறிவித்தார். நிறைய ஓநாய்களை பிடித்தவர்கள் அந்த வழிப்பறிக்காரர்கள்தான். கொள்ளையடிப்பதை விட இப்படி செய்ததில் அவர்களுடைய வருமானம் பெருகியது. அதன் மூலம் பல ஓநாய்கள் பிடிபட்டன. பிழைப்பதற்கு வெளியூர் சென்ற மக்கள் புனேவுக்கு திரும்பி வந்தார்கள். இப்போது பயமில்லாமல் இருந்தார்கள். புனே மற்றும் அதன் அருகில் இருந்த ஜாகீர்களின் கணக்கு வழக்குகளை தாதாஜி பார்த்து கொண்டார். வரி வசூல் செய்யும் பணத்தை வெகு சிரத்தையாக பிஜப்பூர் சுல்தானுக்கு அனுப்பி கொண்டிருந்தார். ஜீஜாபாயும் சிவாஜியும் வசிப்பதற்கு புனேயில் லால் மஹாலை கட்டியவர் கொண்டதேவுதான். எல்லா வசதிகளும் கொண்ட பெரிய மாளிகையாக அது திகழ்ந்தது. உள்முற்றம், வெளிமுற்றம் என்று 2 பகுதிகளை கொண்டது அந்த மாளிகை. உள்முற்றம் பெண்கள் நடமாடுவதற்கு உதவியாக இருந்தது. அங்கே இருந்த துளசி மாடத்தில் ஜீஜாபாய் தினந்தோறும் பூஜை செய்வார். அதை ஒட்டி சாப்பிடும் இடம் இருந்தது. இரவு சாப்பாட்டுக்கு பின்னர் சிவாஜி கொண்டதேவிடம் கல்வி கற்றார். தினந்தோறும் அவர் சிவாஜியை கண்காணித்தார். சிவாஜியின் சுதந்திர தாகத்தை தெரிந்து கொண்டார். அப்படியும் தன்னுடைய குருவுக்கு தெரியாமலும் சிவாஜியின் நடவடிக்கைகள் அமைந்திருந்தன. அப்படிப்பட்ட ஒரு செயல்தான் ரோஹிடீஸ்வரர் கோயிலில் தனி ராஜ்யம் பெற உறுதிமொழி எடுத்துக்கொண்டதும் அங்கிருந்த கோட்டையை கைப்பற்றியதுமாகும். தாதாஜி கொண்டதேவுக்கு அந்த செய்தியை கேட்டதும் நம்ப முடியவில்லை. பதறிவிட்டார். இளம் சிவாஜி முரட்டு மக்களுடன் பழகுகிறார் என்பது அவருக்கு தெரியும். இப்படி ஒரு சபதமும் ஆக்கிரமிப்பும் செய்வார் என அவர் எதிர்பார்க்கவில்லை. வீணாக பிஜாப்பூர் சுல்தானை சிவாஜி பகைத்துக் கொண்டார் என எண்ணினார். ரோஹிடீஸ்வரர் கோட்டையை கைப்பற்றப் போனது ஜீஜாபாய்க்கும் தெரியாது.
ஆனால் தனது மகன் சுயராஜ்யம் அமைவதற்கு பிள்ளையார் சுழி போட்டுவிட்டு வந்திருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு புன்னகை செய்தார். தாதாஜி கொண்டதேவ் கவலைப்பட்டு கொண்டே இருந்தார். இந்த சிறுவன் முன் யோசனை செய்யாமல் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்துவிட்டானே என்று வருந்தினார். அவர் முனகியதை கேட்டுவிட்ட ஜிஜாபாய், சிவாஜியின் நோக்கம் தனி ராஜ்யம் அமைப்பதுதான் தாதாஜி, அதன் முதல் படி இது என்றார். தாதாஜிக்கு அப்போதும் திருப்தி இல்லை. அவருடைய மனம் குமைந்து கொண்டே இருந்தது. போர்த்தந்திரங்களை சிவாஜி தம்மிடம் கற்றுக்கொண்ட போது அவனுடைய தகப்பனாரைப் போலவே சுல்தான்களிடம் பெரிய பதவியில் இவன் அமர்வான் என்று நினைத்திருந்தார் தாதாஜி. ஆனால் அதிலிருந்து சிவாஜி விலகிச் சென்றார். அதை தாதாஜி கொண்டதே சிவாஜியிடம் சொல்லவும் செய்தார். உன்னுடைய பாட்டனார் லக்கோஜி சுல்தான்களிடமும் முகலாய அரசர்களுடனும் பணியாற்றியிருக்கிறார். அதேபோலத்தான் நீயும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீயோ பெரியவர்கள் போட்ட பாதையிலிருந்து விலகிச் செல்கிறாய். தாதாஜியின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டார் சிவாஜி. தாதாஜி, நீங்கள் சொல்வது அத்தனையும் உண்மை. ஆனால் நல்லாட்சி நடத்தாமல் சுல்தான்களும் முகலாயர்களும் நம்மை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படி அவர்கள் நடந்து கொள்வதை தடுக்க நான் முயற்சி செய்கிறேன். அதுவும் நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடம்தான். தாதாஜி சிவாஜியின் கூற்றுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மௌனமானார். தாதாஜி, என்னுடைய செயல்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. எனக்கு உதவியாகவும் இருக்க வேண்டும் என்று பணிவுடன் கூறினார் சிவாஜி. கவலைப்படாதே சிவபா, உன்னுடன் இருந்து வழிகாட்டுகிறேன் என்றார் தாதாஜி கொண்டதேவ். அவருடைய பதிலை கேட்ட சிவாஜி ஹிந்தவி சுயராஜ்யம் அமைய தன்னுடைய குருவும் சம்மதித்து விட்டார் என்று மகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய தாயார் ஜிஜாபாய் சிவாஜியை கூப்பிட்டு, பெரிய படைகள் கொண்ட சுல்தானை நீ எதிர்க்கிறாய். அது எனக்கு ஒருபுறம் கவலையாக இருந்தாலும் உன்னுடைய முனைப்பை பார்த்து இன்னொரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கிறது. நீ ஜாகிரதையாக நடந்து கொள் என்று ஊக்குவித்தார். தாதாஜி மாதம் பிஜப்பூருக்கு சென்று கணக்கு வழக்குகளை ஒப்படைத்து வந்தார். அவ்வாறு பிஜப்பூருக்கு சென்றபோது சிவாஜியின் நடவடிக்கைகளை அவர் தந்தை ஷஹாஜிக்கும் தெரிவித்துவிட்டார். நம்மால் முடியாததை நம்முடைய மகன் செய்கிறான் என்று நினைத்து கொண்டார் ஷஹாஜி. சிவபா தோளுக்கு மேலே வளர்ந்துவிட்ட வாலிபனாக இருக்கிறான். அவனுடைய வயதில் நான் கூட அப்படிப்பட்ட ஆசைகளை வைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் செயல்படுத்துவதற்கு தயக்கமாக இருந்தது. இப்போது சிவபா தைரியமாக அதை செய்கிறான். அவனை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கொண்டதேவிடம் கூறிவிட்டார் ஷஹாஜி. அத்துடன் ஜியுவையும் அவனையும் இங்கே பிஜப்பூருக்கு வரவழைக்கிறேன். சுல்தான்கள் என்னை போன்ற தலைவர்கள் வாழும் வாழ்க்கையை அவன் நேரடியாக பார்க்கட்டும். அப்படியாவது அவன் மனம் திருந்துவானா என்று பார்க்கலாம் என்றும் கூறினார். ஷஹாஜி கேட்டுக்கொண்டபடி ஜிஜாபாயும் சிவாஜியும் பிஜப்பூருக்கு வந்தார்கள். அவர்கள் சில நாட்கள்தான் அங்கே இருந்தார்கள். முகலாயர்கள் செய்த கெடுபிடிகளையும் அராஜகத்தையும் கண்டார் சிவாஜி. அவருடைய உள்ளம் கொதித்தது. ஒரு நாள் பிஜப்பூர் சுல்தானின் தர்பாருக்கு சிவாஜியை அழைத்து கொண்டு போனார் ஷஹாஜி. முஜ்ரா வணக்கம் செய்யாமல் வெறும் தலையை மட்டும் ஆட்டி கைகூப்பி நமஸ்காரம் செய்தார் சிவாஜி. ஷஹாஜி அதிர்ந்து போனார். முஜ்ரா வணக்கம் என்பது உடல் குனிந்து 3 முறை வலைக்கையால் கும்பிடுவது. தன்னை இந்த சிறுவன் மதிக்கவில்லை என்று சுல்தான் கோபமடைந்தார். ஷஹாஜி அதற்கு ஏதோ சப்பைக்கட்டு கட்டினார். அந்த சந்திப்புக்கு பிறகு சிவாஜியும் ஜிஜாபாயும் பிஜப்பூரில் இருக்க பிடிக்காமல் புனேவுக்கு திரும்பிவிட்டார்கள். அந்த பயணம் சுயராஜ்யம் அமைப்பதை பற்றி இன்னும் தீர்க்கமான முடிவுக்கு வர சிவாஜிக்கு ஒரு காரணமாக அமைந்துவிட்டது. இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது சத்ரபதி சிவாஜி. ஆசிரியர் அனந்த சாய்ராம் ரங்கராஜன். வழங்கியது அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம். உங்களுக்காக வாசித்தது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. தங்களின் மேன்மையான கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம். அராலிட்டி மொபைல் ஆப், AURALITY ஆப், கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர், ஸ்டோரிடெல், ஸ்பாட்டிஃபை, ஆடிபிள் மற்றும் டியூனின், ஓவர்டிரைவ், ஹூப்லா, libro.fm, எனிப்ளே, ஆடியோ புக்ஸ் நவ், ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தங்களின் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.